இன்றைக்கு பிரதமர் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார், இந்த அரசு என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறது என்றால், விளம்பரத்தின் வழியாகவும் அறிவிப்புகளின் வழியாகவுமே இந்த அரசை நடத்தி முடித்து விடலாம், நிர்வாகம் செய்து முடித்து விடலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அது எந்த அளவிற்கு மோசமான ஒரு கற்பனையான ஒரு விஷயம் என்பதை மக்கள் அறிவார்கள். இன்றைக்கு மன்ரேகா திட்டத்திற்கு தமிழ்நாட்டிற்கு மட்டும் 4034 கோடி இன்னும் தராமல் இருக்கிறீர்கள். அதேபோல கல்வி நிதியாக 3458 கோடி இன்னும் வந்து சேரவில்லை. மாநிலங்களுக்கு 1200 கோடி ஒவ்வொரு மாநிலங்களுக்கே தர வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது என்று பிப்ரவரி 6ஆம் தேதி உங்களுடைய அரசே ஒப்புக்கொண்டிருக்கிறது. தேர்தல் நெருங்குகிறது தமிழ்நாட்டில். எங்களுக்கு எங்களுடைய குரல் கேட்கும், எங்களுக்கான நிதி வந்து சேரும் என்று எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவிப்பு செய்திருந்தார்கள். ஆனால் உங்களுடைய கண்களும் திறக்கவில்லை, உங்களுடைய காதுகளும் கேட்கவில்லை, எங்களுக்கு நிதியும் வந்து சேரவில்லை என்பதுதான் உண்மை. ஏதாவது ஒரு நேர்த்தி கடன் இருக்கிறதா? இப்படி கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய நிதிகளை எல்லாம் குறைக்க வேண்டும் என்று இந்த அரசிற்கு என்று நான் கேட்க விரும்புகிறேன். श्रीमती राजाती, नो you cannot dictate change. आप बोले. Thank you sir. இந்தியாவின் ஆன்மா கிராமத்தில் இருக்கிறது என்று காந்தியடிகள் சொன்னார்கள். நான் ஒரு குக்கிராமத்திலிருந்து வருகிறேன். நானும் ஒரு பேரூராட்சி பஞ்சாயத்து தலைவியாக 5 ஆண்டுகள் பணிபுரிந்திருக்கிறேன். கிராமப்புறங்களில் என்னென்ன தேவை, சாலை வசதி தேவை, மருத்துவ வசதி தேவை என்பதை அறிந்து வந்திருக்கிறேன். ஆனால் இன்றைக்கு ஆளுகிற அரசு டெல்லியில் இருந்து கொண்டு சட்டங்களை இயற்றலாம் அல்லது நிதியை ஒதுக்கீடு செய்யலாம், அதன் வழியாக எல்லா விதத்திலும் நிறைவு பெற்று விடலாம் என்கிற ஒரு நம்பிக்கையில் செயல்பட்டு கொண்டிருக்கிறார்கள். ஆனால் அந்த ஊருக்கு, அந்த மாநிலத்திற்கு என்ன தேவை என்பதை அந்த ஊர் மக்களும் அந்த மாநிலத்துடைய அரசும் தான் முடிவு செய்யக்கூடிய ஒன்றாக இருக்கிறது. நீங்கள் இந்த ஆட்சியில் விவசாயிகளுக்கு விலைவாசி மிக அதிக அளவுக்கு உரத்திலும் விதையிலும் அவர்களுடைய வாழ்க்கை பாதிக்கக்கூடிய அளவிற்கு உயர்ந்திருக்கிறது. இந்த சந்தர்ப்பத்தில் நாம் அவர்களுக்காக என்ன விதமான திட்டங்களை செய்து கொண்டிருக்கிறோம் என்றால், விவசாயிகளுக்காக 4 மோசமான சட்டங்களை இயற்றியதான் இந்த அரசினுடைய மிக முக்கியமான சாதனை என்று நான் நினைக்கிறேன். ஆனால் தமிழ்நாட்டை பொறுத்த அளவிற்கு எங்களுடைய ஆட்சியில் 1974 திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய ஆட்சியில் கலைஞர் கருணாநிதி அவர்கள் முதல்வராக இருக்கும் பொழுது முழுமையாக 1974 ஒவ்வொரு கிராமத்தையும் மின்மயப்படுத்தியவர் அவர்தான். 100% மின்சாரம் தந்தது அவர்தான். அந்த விவசாயிகளுக்கு இலவச மின்சாரம் தந்ததும் அவர்தான். இன்றைக்கும் எங்களுடைய ஆட்சியில் எங்களுடைய முதலமைச்சர் MK ஸ்டாலின் அவர்கள் 2.5 லட்சம் விவசாயிகளுக்கு இலவச மின் இணைப்பு இன்றைக்கு தந்திருக்கிறார்கள். இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழ்நிலையில் சாலை, குடிநீர் வசதி, மருத்துவ வசதி, வேலைவாய்ப்பு, அடிப்படை வசதிகள் என்று இந்த வசதிகளைத்தான் கிராமப்புறங்களில் இருக்கக்கூடிய மக்கள் எதிர்பார்க்கிறார்கள். இன்றைக்கு பிரதமர் என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறார், இந்த அரசு என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறது என்றால், விளம்பரத்தின் வழியாகவும் அறிவிப்புகளின் வழியாகவுமே இந்த அரசை நடத்தி முடித்து விடலாம், நிர்வாகம் செய்து முடித்து விடலாம் என்று நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள். அது எந்த அளவிற்கு மோசமான ஒரு கற்பனையான ஒரு விஷயம் என்பதை மக்கள் அறிவார்கள். இன்றைக்கு மன்ரேகா திட்டத்திற்கு தமிழ்நாட்டிற்கு மட்டும் 4034 கோடி இன்னும் தராமல் இருக்கிறீர்கள். அதேபோல கல்வி நிதியாக 3458 கோடி இன்னும் வந்து சேரவில்லை. மாநிலங்களுக்கு 1200 கோடி ஒவ்வொரு மாநிலங்களுக்கே தர வேண்டிய ஒரு நிலை இருக்கிறது என்று பிப்ரவரி 6ஆம் தேதி உங்களுடைய அரசே ஒப்புக்கொண்டிருக்கிறது. தேர்தல் நெருங்குகிறது தமிழ்நாட்டில். எங்களுக்கு எங்களுடைய குரல் கேட்கும், எங்களுக்கான நிதி வந்து சேரும் என்று எங்களுடைய முதலமைச்சர் அவர்கள் அறிவிப்பு செய்திருந்தார்கள். ஆனால் உங்களுடைய கண்களும் திறக்கவில்லை, உங்களுடைய காதுகளும் கேட்கவில்லை, எங்களுக்கு நிதியும் வந்து சேரவில்லை என்பதுதான் உண்மை. இன்றைக்கு நான் ரூரல் டெவலப்மெண்ட் அந்த ஸ்டாண்டிங் கமிட்டியில் தான் இருக்கிறேன். ஒவ்வொரு சில மாநிலங்களுக்கு நாங்கள் பயணிக்கும் பொழுது வெஸ்ட் பெங்கால் அங்கே இருக்கக்கூடிய அதிகாரிகளின் வழியாகவும் தமிழ்நாட்டிலும் நாங்கள் அறிந்து கொண்ட விஷயம் என்னவென்றால், இன்னும் கூட போதுமான நிதி வந்து சேரவில்லை என்பதுதான். அதே போல மத்திய பிரதேசம் சென்றிருந்த பொழுது அவர்களுக்கு அந்த திட்டங்களுக்கான நிதி முழுமையாக வந்து சேர்ந்திருக்கிறது என்பதை அவர்கள் சொல்லும் பொழுது, ஏன் இந்த அளவிற்கு ஒரு பாரபட்சமான நிலையை இந்த அரசு எடுக்கிறது என்கிற ஒரு கேள்வி எனக்குள்ளே உருவானது. அதைத்தான் நான் இங்கே கேட்க விரும்புகிறேன். நாங்களும் இந்த நாட்டில் தான் வாழ்கிறோம், எங்கள் மாநிலங்களும் இந்த நாட்டில் தான் இருக்கிறது. ஒன்றுபட்ட இந்தியா நாங்களும் உள்ளடக்கிய ஒன்றுதான் என்பதை நான் இங்கே குறிப்பிட்டு சொல்ல விரும்புகிறேன். அதேபோல இன்றைக்கு மன்ரேகாவுடைய திட்டத்திற்கு 86 கோடியிலிருந்து 30,000 கோடியாக குறைத்திருக்கிறார்கள்.
பிரதம மந்திரி சடக் யோஜனாவுக்கு 19,000 கோடியிலிருந்து 11,000 கோடியாக குறைத்திருக்கிறார்கள். அதே போல பிரதம மந்திரி ஆவாஸ் யோஜனாவுக்கும் 54,832 கோடியிலிருந்து 32,500 கோடியாக குறைத்திருக்கிறார்கள். எனக்கு ஒரு கேள்வி இங்கே வருகிறது தலைவர் அவர்களே, அதாவது ஏதாவது ஒரு நேர்த்திக்கடன் இருக்கிறதா? இப்படி கொடுத்து கொண்டிருக்கக்கூடிய நிதிகளை எல்லாம் குறைக்க வேண்டும் என்று இந்த அரசிற்கு என்று நான் கேட்க விரும்புகிறேன். அது மட்டும் இல்லாமல் இன்றைக்கு ஒன்றுமில்லை, ஒரு அரசு செயல்படும் பொழுது மாநில அரசுகளுடைய அவர்களுடன் இணைந்து பயணிக்க வேண்டும், அவர்களுடைய கருத்துக்களை கேட்க வேண்டும், அவர்களோடு ஒத்த பயணத்தை ஏற்படுத்தி கொண்டால்தான் கருத்தை ஏற்படுத்தி கொண்டால்தான் இந்த நாட்டினுடைய வளர்ச்சி என்பது நிறைவாக இருக்குமே தவிர தன்னிச்சையாக முடிவெடுப்பதில் எந்த அர்த்தமும் இல்லை என்பதை நான் இங்கே சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அது மட்டுமல்லாமல் இன்றைக்கு மிக முக்கியமாக நான் சொல்ல விரும்புவது ஒரே ஒரு விஷயம்தான். வரக்கூடிய காலத்திலாவது சமீபத்தில் படித்த ஒரே ஒரு செய்தி, பீகார் உத்தரப்பிரதேசம் 2 மாநிலங்களிலும் கடந்த வாரத்தில் வந்த செய்தி, அதிக குழந்தைகள் மருத்துவ வசதி இல்லாமல் ஊட்டச்சத்து குறைபாடினால் இறந்திருக்கிறார்கள் என்ற செய்தி கடந்த வாரத்தில் வந்தது பத்திரிகைகளில். ஆய்வு. அப்படி என்றால் இன்னும் நீங்கள் மருத்துவ வசதியை செய்யவில்லை, சாலை வசதி இல்லை, மின்சார வசதி இல்லை, இப்படி எல்லா விதத்திலும் குறைபாடுள்ள ஒரு அரசை நடத்தி கொண்டிருக்கிறீர்கள் என்றால் எதற்காக நீங்கள் உங்களை பெருமையோடு சொல்லிக் கொள்கிறீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை. அந்த கட்டமைப்பை உருவாக்க வேண்டும் என்று உங்களிடம் தாழ்மையோடு கேட்டுக்கொள்கிறேன். ஒரு கிராமங்கள் என்பது நிச்சயமாக இந்த நகரத்தை கூட மிகப்பெரிய அளவிற்கு பறந்து விரிந்த பேராசை கொண்டது அல்ல மக்கள். அவர்களுக்கான தேவையான விஷயங்களை நீங்கள் செய்து தர வேண்டும் இந்த அரசு என்பதை நான் கேட்டுக்கொள்கிறேன். அது மட்டுமல்லாமல் காந்தியுடைய பெயரை நீங்கள் மறைக்கலாம், காந்தி அவர்களுடைய சிலையை நீங்கள் ஒழித்து வைக்கலாம், ஆனால் அவருடைய நினைவை, அவருடைய பெருமையை இந்த நாட்டு மக்களிடையே மனதிலிருந்து எந்த காலத்திலும் உங்களால் நீக்க முடியாது என்பதை நான் கூறிக்கொண்டு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி. धन्यवाद श्रीमती राजाथे जी।